ஆக்ஸி ப்ளஸ் நான் வந்ததுலேருந்தே எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. எப்படின்னாக்க உடம்பு ஃபுல்லாக இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடுச்சு. என்னுடைய ஏஜுக்கு இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக என்னால் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுவும் இந்த வெதர், இந்த மழை பெஞ்சது இதுக்கெல்லாமே உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே மரத்து போன மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸே இல்லை, நல்ல இதுவாகிடுச்சு. எனக்கு இந்த கட்டு இது கொடுத்த உடனே அந்த உள்ளே எங்கேருந்து மோஷன் வந்ததுன்னே தெரியாது, வயிற்றுக்குள்ளே எங்கே இருந்ததுன்னே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த குடலுக்கெல்லாம் ஒட்டி இருக்கும், நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஃபுல்லாகவே வெளியே வரும்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்கலாம் சொல்லுவாங்க, எங்கேயோ ஒட்டிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மோஷன் எனக்கு வந்தது பாருங்கள். முந்தா நாள் நான் 2 இனிமா எடுத்தேன். அந்த இனிமாவில் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2 டேஸ் முன்னால் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு மோஷன் வந்தது. அப்படியே எங்கேருந்த குழப்பிட்டு குடலை பரட்டிக்கிட்டு வந்ததுன்னே தெரியாது, அப்படி ஒரு பரட்டிட்டு வந்தது. இந்த தொப்புளை சுற்றி ஒரு பெயின், அதுலேருந்து அந்த கேஸு, அந்த யூரின் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு பாருங்கள். அந்த 1 டேயில் ஒரு 3 or 4 டைம்ஸ் போனேன். அன்றைக்கி நைட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 4 டைம்ஸ் இது மோஷன் வெறும் தண்ணி தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே எதுவுமே சாப்பிடல. இது வேறு எதனாலையோன்னு பயந்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டேன். மத்தியானம் தான் நெக்ஸ்ட் டே மத்தியானம் தான் தயிர் சாதம் சாப்பிட்டேன். அது உடனே நின்று போச்சு. நேற்று சும்மா இல்லை, நேற்று சாதாரணமாக போல் மத்தியானம் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி 2 இட்லி சாப்பிட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிபி குறைஞ்ச மாதிரி இருக்குது. வெயிட் 56 இருக்குது, 56.7 இருக்குது. நான் போன தடவை பார்த்தேன் 15 டேஸ் முன்னால் 58 இருந்தது, இப்போ 56.7 இருக்குது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இப்படியெல்லாம் ஒரு இது இல்லை எனக்கு அதனால தான் என்னுடைய டாட்டர் அது மாதிரி ஆயிடணுங்கிறது தான் ரொம்ப ஒரு ஆன்சைட்டி. அவங்க அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை அவளை கொண்டுடணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஹோப் இருக்குது எனக்கு. டாக்டர் சிபி சாரும் சரி, பிரியா மேடத்தையும் பார்த்ததும் சரி, எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ.